நீங்கள் கேட்டுட்ருக்கிறது தமிழ் எஃப்எம் பாட்காஸ்ட். நான் தேடிய தேவதை ஆர் மகேஸ்வரி அவர்கள் எழுதியது. நான் தனுஜா. நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கதை கேட்டுட்ருக்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் கேட்குற கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். நம்ம போன அத்தியாயத்தில் ஆனந்த இனியனும் நித்யவர்ஷினியும் சந்தித்து பேசினதை பற்றி கேட்டிருந்தோம். தொடர்ந்து கதைக்குள்ளே போகலாம். ஆனந்த இனியன் கிட்ட நித்யவர்ஷினி, நீங்கள் தான் ஆனந்த இனியனா அப்படின்னு கேட்குறா. ஆமாம் அப்படின்னு தலையாட்டுறான். உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு, பரந்த மனசு. மக்கள் எல்லாருமே உங்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. எங்கள் சின்னையா மாதிரி யாரும் வரவே மாட்டாங்க, அள்ளி அள்ளி கொடுக்கவும் மாட்டாங்க. எங்கள் சின்னையா தங்கம் வைரோன்னு புகழ்கிறாங்க. நீங்கள் இப்படி ஒரு பொறுப்பான மனிதர்னு எனக்கு அன்றைக்கி கோயம்புத்தூரில் தெரியலை என்றவள் இதழ் விரித்து அழகாய் புன்னகைக்கவும் அப்புன்னகையில் அழகை ஆழ்ந்து நோக்கி கொண்டே, அன்று என்னை ஒரு பொறுக்கின்னு தானே நினச்சிட்டீங்க, அப்படி தானே? அன்று சாயம் போன ஜீன்ஸும் கலர் இல்லாத பானியனிலும் பார்க்க சின்ன பையன் மாதிரி இருந்தீங்க. இன்றைய உடைக்கும் அன்றைய உடைக்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது. அன்றைய பேச்சு கூட கொஞ்சம் சரியில்லாமல் இருந்ததுனால சாரி, உங்களை பற்றி தப்பாக நினச்சிட்டேன். உங்களை பற்றி காலையில் கேள்விப்பட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன் சார் என்று நித்யவர்ஷினி ஆனந்தத்துடன் கூறவும், சும்மா ஆனந்த இனியனே கூப்பிடுங்க. நானா? மாட்டேன். பேர் வைக்கிறதே பேரை சொல்லி கூப்பிடத்தானே மிஸ். நித்யவர்ஷினி என் பெயர். ரொம்ப நல்ல பெயர், அழகான பெயர் என ஆனந்த இனியன் ரசித்து சொன்னான். மேலும் பேசியவாறே நடந்தனர். மருத்துவ முகாம் நடைபெறும் அறைக்குள் ஆனந்த இனியனும் நித்யவர்ஷினியும் ஜோடியாய் நுழையவும் பிரியா இருவரையும் முறைப்புடனும் குரோதத்துடனும் பார்த்து கொண்டிருந்தாள். நித்யவர்ஷினி தன்னோட சீட்டில் அமர்ந்து வேலையை பார்க்க தொடங்கிவிட்டாள். ஆனந்த இனியன் மருத்துவர்களை வரவேற்றான். பின் ஆனந்த இனியன் அங்கிருந்த மக்களிடம் நலம் விசாரித்து கொண்டிருந்தான். எங்கே நின்றாலும் எவரிடம் பேசி கொண்டிருந்தாலும் அவன் பார்வை மட்டும் நித்யவர்ஷினியையே விடாமல் சுற்றி சுற்றி வந்தது. நித்யவர்ஷினின் அழகை அள்ளி அள்ளி ஆசையுடன் அவன் கண்கள் பருகியது. அவனின் பார்வை அம்பு நித்யவர்ஷினுள் இறங்கி பெரும் அவஸ்தையை கொடுத்தது. ஏன் இவர் இப்படி ஆழ்ந்து விழுங்கிவிடுவது போல பார்க்கிறார்? அவர் எங்கிருந்தாலும் அவர் பார்வை மட்டும் ஏன் என் மேல் மையம் கொண்டுள்ளது? கௌரவமும் அந்தஸ்தும் சேவை உள்ளமும் கொண்ட ஆனந்த இனியனின் பார்வை என்னிடம் ஏதோ உணர்த்த துடிக்கிறதே. அது என்ன செய்தியா இருக்கும்? பிரியாவின் பார்வை அவரையே வைத்த வழி எடுக்காது பருந்தாய் மாறி சுற்றி சுற்றி வட்டமிடுகிறது. ஆனால் ஆனந்த இனியன் அவளை ஏறெடுத்தும் பார்க்கவில்லையே. இங்கிருக்கும் அத்தனை பேரும் தன்னை கண்டு கொள்வார்களே என்ற எண்ணமில்லாமல் ஏன் இப்படி பார்த்து வைக்கிறார்? மலர் அவரின் பார்வையை கண்டு கொண்டால் என்னை கிண்டலடிப்பாளே. இந்த பிரியா கண்டு கொண்டால் என்னை உண்டு இல்லை என்று ஒரு வழி பண்ணிவிடுவாளே. என்ன செய்வது? அவர் பார்வையில் படாமல் அவர் கிளம்பும் வரை இந்த அறையை விட்டு வெளியேறி விடுவதுதான் நல்லது. நான் இங்கிருந்தால் அவர் பார்வை அம்பு என்னையே குறிவைத்து துளைக்கும். நான் சென்றுவிட்டால் அவருக்கும் எனக்கும் ஏற்பட இருக்கும் அவப்பெயர் நீங்கும். இவ்வாறெல்லாம் யோசித்தவாறே எழப்போன நித்யவர்ஷினியை மலரின் குரல் தடுத்து நிறுத்தியது. நித்யவர்ஷினி, எங்கடி கிளம்பிட்ட? அந்த மன்மதன் ஏன் உன்னை அப்படி ஆழ்ந்து கண்களை விரித்து பார்த்து வைக்கிறார் என மலர் கேட்கவும், எந்த மன்மதன்? நித்யவர்ஷினிக்கு புரிந்தாலும் புரியாதது போல் கேட்டாள். உனக்கு தெரியாது பாரு, ஆனந்த இனியனைத்தான் சொல்கிறேன். அவர் ஒன்றும் என்னை பார்க்கவில்லை, பிரியாவைத்தான் அப்படி ஆழ்ந்து பார்க்கிறார். பிரியாவையா? அவளை அவர் திரும்பி கூட பார்க்கவில்லை. 1-2 முறை பார்த்தபோது ஆர்வமில்லாமல் தான் பார்த்தார். நீ தேவையில்லாமல் அவர் பார்வையை ஏன் குற்றம் சொல்ற? எப்பேற்பட்ட மனிதன்? அந்தஸ்தில் உயர்ந்த மனிதன். அவர் எதுக்கு என்னை பார்க்கணும்? அது அவரைத்தான் கேட்கணும். நீ தூர இருந்தால் உன் தரிசனம் தெளிவாய் தெரியவில்லை என்று ஆனந்த இனியன் கிட்ட போய் நினைத்தது தான் எழுந்தாயா என மலர்விழி கேட்கவும், என்ன மலர் இப்படி பேசுகிற? நான் சரியாகத்தான் பேசுகிறேன். நீ அறைக்கு போய் ஃபோனை எடுத்துகிட்டு வரும்போது எதற்கு அவரோடு சிரித்து சிரித்து பேசி கொண்டு வந்தே என கேட்கவும், நான் தெரியாமல் அவர் மேல் மோதிவிட்டேன். என்னை விழாமல் தாங்கி பிடித்தார். அன்று கோயம்புத்தூரில் அவர் மோதியதற்கு பதில் மோதிவிட்டாய், அப்படித்தானே என மலர்விழி முறைப்போடு கேட்கவும், தெரியாமல் நிகழ்ந்து விட்டது. சாரி சொல்லிட்டு நீ திரும்பி பார்க்காமல் வர வேண்டியது தானே. அப்படி இழுத்து பேசி கொண்டு வந்தே.
உன்னை மாமா, அண்ணா, அம்மா 3 பேரும் என்ன நம்பி தான் விட்டுருக்குறாங்க என கோபமாய் மலர் கேட்டாள். உன்மேல் அவர்கள் கொண்ட நம்பிக்கைக்கு இனி பங்கம் வராமல் பார்த்து கொள்கிறேன் என்று கூறி நித்யவர்ஷினியிடம் கோபித்து கொண்டாள். பின் உணவருந்த சென்றனர். அங்கேயும் எதிர்வரிசையில் அமர்ந்து ஆனந்த இனியன் இவளை பார்த்து கொண்டே உண்டான். நித்யவர்ஷினி, அந்த ஆளுக்கு உன் மேலே ஒரு இது போல என மலர் கூறவும், இது போல விருப்பம் போல நித்யா, சும்மா உளராத. பெரிய மனுஷன் மேலே அபாண்டமாக களங்கம் கற்பிக்காதே. நான் ஒன்றும் சும்மா களங்கம் கற்பிக்கலை, அவர் பார்வை வைத்து தான் கற்பிக்கிறேன். பார்க்கறது தப்பா? பார்க்கறது தப்பில்லை. ஆசையோடு நேசத்தோடு உன்னை அவர் பார்க்கிறார். மன்மதன் உன்னை லவ் பண்ணுறாருன்னு தோணுது நித்யா. பார்த்த முதல் நாளே யாருக்காவது காதல் வருமா? சும்மா உளறிட்டு இருக்கிறாத. சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு முடி. கொஞ்ச நேரம் ஓய்வுக்கு பின் மாலை திரும்பவும் வேலையை தொடங்க வேண்டும் என்றாள் நித்யவர்ஷினி. நித்யா, மழை விடாமல் இப்படி மக்களோடு இயல்பு வாழ்க்கையை கெடுக்குதே, இந்த மழை எப்போதான் நிற்குமோ தெரியவில்லையே என மழையை பற்றி மலர் கவலைப்படவும் நித்யவர்ஷினிக்கு அப்பாடா என்றிருந்தது. ஆனந்த இனியன் சென்று விட்டான். பின் இரவு ஒரு முறை வந்து டாக்டர்களின் நலம் விசாரித்துவிட்டு சென்றான். அவன் இரவு வந்தது தன்னை பார்க்கத்தான் என்பது போலவே நித்யவர்ஷினிக்கு தோன்றியது. இரவு 10 மணிக்கு ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள் நித்யவர்ஷினி. நேற்று இரவு பயணம் செய்து வந்த களைப்பு, நாளெல்லாம் ஓய்வின்றி மருத்துவம் பார்த்தது என்று அவளுக்கு பெரும் அலுப்பை தர படுத்தவுடன் உறங்கிவிட்டாள். ஆனால் ஆனந்த இனியனால் உறங்க முடியவில்லை. நித்யவர்ஷினியின் நினைப்பில் உருகி கொண்டிருந்தான். அவளோடு பேச வேண்டும் என்று தவிப்பு கூடியது. ஆனந்த இனியன் நித்யவர்ஷினி மேல் மோதிய சமயம் அவள் கையில் இருந்த ஃபோன் கீழே விழுந்து சிதறியது. அவன்தான் எடுத்து பேட்டரி எல்லாம் போட்டு சரிப்படுத்தினான். ஒர்க் செய்தான்னு பார்த்துட்டு சொல்கிறேன் என்று சாதுரியமாய் கூறி அவன் நம்பருக்கு ஒரு மிஸ்ட் கால் கொடுத்தான். பின் உங்கள் ஃபோன் ஒர்க் ஆகுது என்று கூறி அவளிடம் ஃபோனை கொடுத்தான். அதன் பிறகு அவளுடைய நினைப்பாய் அந்த நம்பரை ஆனந்த இனியன் சேவ் செய்து வைத்து விட்டான். நித்யவர்ஷினியின் ஃபோன் நம்பர் இருக்கவும் ஃபோன் செய்து பேசினால் என்ன என்று தோன்றியது. தோன்றிய எண்ணத்தை உடனே செயல்படுத்தினான். ஃபோன் ஒலிக்கவும் நித்யவர்ஷினி தூக்கம் கலைந்து எடுத்து பார்த்தால் புது நம்பராக இருந்தது. யாரா இருக்கும் என புரியாமல் ஆன் செய்து காதருகில் வைத்தாள். ஹலோ என்றாள். ஹலோ, நான் ஆனந்த இனியன் என்ற குரலை கேட்டு பதறி போனாள். பக்கத்தில் மலர் உறங்கி கொண்டிருந்தாள். எழுந்தால் வம்பு பேசுவாளே என்று பயந்தாள். ஹலோ நித்யவர்ஷினி, நான் பேசுறது கேட்குதா எனவும் என்று முனகினாள். போர்வை இழுத்து தலையோடு மூடிக்கொண்டாள். தூக்கத்தில் இருந்த உங்களை எழுப்பி டிஸ்டர்ப் செய்து விட்டேனா என்றான் ஆனந்த இனியன். ஆமாம் என திணறவும், சாரிங்க, சும்மா பேச வேணும் போல இருந்தது, அதான் ஃபோன் செய்தேன். சரி சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா? புது இடம் தூக்கம் வராமல் கஷ்டப்படுத்துதா? இல்லை, எனக்கு தான் தூக்கமே வரமாட்டேங்கிறது நித்யா. நாளைக்கு இங்கே வாங்க, தூக்கத்துக்கு மாத்திரை தர்றேன். சாப்பிட பிடிக்கலை, வயிறு மந்தமாக இருக்கும், அதுக்கும் மாத்திரை தரேன். மனசு சரியில்லை எனவும் நித்யவர்ஷினி பதில் சொல்லாமல் இருக்கவும், ஏன்னு கேட்க மாட்டீங்களா நித்யா என்று ஒரு மாதிரியான குரலில் கேட்கவும், ஏன் என்றாள். முரண்டு செய்து நித்யவர்ஷினி. எதற்காக? ஒரு பொண்ணை விரும்புது. அந்த பொண்ணை பிரியாமல் அந்த பெண்ணோடவே இருக்க வேண்டும் போல தோணுது. இந்த எண்ணத்தை மாற்ற உங்ககிட்ட மாத்திரை இருக்கா? நித்யவர்ஷினி பேசாமடந்தையாய் ஆகி போக ஆனந்த இனியன் சிறிய புன்னகையுடன் ஃபோனை அணைத்தான். ஆனந்த இனியன் பேச்சை கேட்ட நித்யவர்ஷினியினால் மீண்டும் தூங்க முடியவில்லை.